மாப்பிள்ள ஃப்ரீ ஃபயர்ல இருந்து ஜெனிட்ஸ் பேசுறான். ஒரு தரமான ரிவெஞ்ச் வீடியோ பார்க்கலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அடிச்சு அமௌண்ட் போட்டுருவான், செகண்ட் ரவுண்டு அடிச்சு அமௌண்ட் போட்டுருவான். உன்னை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு கோவத்தை கிளப்பி விட்டான். எப்படி சார் போக முடியும்? இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். இவங்க அடுத்த தடவை பீச்சில் வச்சாலும் தங்க தாஜ்மஹால்ல வச்சாலும் யாருமே வர மாட்டாங்க. அமௌண்ட் பொண்ணு ஒரு வெளியோடு என்ன கரெக்டா இங்க வந்து ஒருத்தர் நின்றுட்டு இருப்பான். சரி வெளில வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். நான் நினைச்ச மாதிரி அவனும் ஓடி வருவான். நான் நின்று இருக்கிறத பார்க்காம அழுத்தி பிடிச்சா. ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ செத்துருவேன் நான். இப்போ வீட்டுக்கு போயிட்டு ப்ரோ சத்தியமா எதுக்கோ வந்தான் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ. அவனையும் முடிச்சு விட்டாச்சு. சரி எனக்கு அமௌண்ட் போடலான்னு பார்ப்பேன். சரி டக்குன்னு போய் அமௌண்ட் போட்டலான்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு அமௌண்ட் போடலான்னு சொல்லி ரோல் போடுவான். அதுக்குள்ள அவனே செத்துருவான். போடா வெண்ண இல்லைங்க. சரி இந்த பக்கம் யாரும் நின்றுருப்பான்னு சொல்லி ஓடி வந்து பார்த்தா ஸ்டெப்ஸும் கேட்டுச்சு. சரிங்க நின்றுருப்பான்னு சொல்லி ஒரு கெஸ்ட்ல டக்குன்னு நானும் ஓடி போவேன். ஓடி போய் திரும்பினா என்னதான் இப்போ அடுத்த இன்னும் மொட்டை மூஞ்ச கழுவுறானா சார்? என்ன பண்றீங்க? கரெக்டாக நின்று இருப்பான். எதுவுமே பண்ண மாட்டான். நானும் அழகாக ஒன்று அடிச்சு கிள்ள எடுத்துருவேன். என்ன 2 பேர் தாங்க எப்படியாவது வயசு அடிச்சிடான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒருத்தனை அடிச்சிட்டானுங்க. சரி உள்ளே எவனாவது இருப்பானான்னு பார்த்தா ஒருத்தன் ஓடிட்டு இருந்தான். சரி அவன் கரெக்டாக வெளில வந்து அடுத்து சொல்லிட்டு பேரப்பில் எடுத்து நின்று இருப்பேன். வெளில வருவான். மந்தையோட அவனி சாத்தி அமௌண்ட் போட்டு சரியான ரெவென்ஸ் கொடுத்தாச்சு கைஸ். அடினே இருப்பேன்